இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 6 இறைவசனம் 39 கூறுகிறார், அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும், இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவால் உருவாக்கப்பட்ட நம்முடைய தாய் திருச்சபையானது இதே விருப்பத்தையே மையமாக வைத்து செயல்படுகிறது. காலங்களை பொது காலம், திருவருகை காலம், தவக்காலம், பாஸ்கா காலம் என்று காலங்களை பிரித்து காலங்களுக்குரிய இறை வார்த்தைகளை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகைக்காக நம்மை தயார் செய்து வருகிறது. இப்பொழுது நாம் திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்தில் இருக்கிறோம். இந்த 4ஆம் வாரமானது அன்பை பற்றி ஆழமாக சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை திருச்சட்ட அறிஞர் ஒருவர் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறைவசனம் 35-39 கேள்வி கேட்கின்றார். முதன்மையான கட்டளை எது என்று, தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் இயேசு கூறுகிறார், உன்னுடைய கடவுளை முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்வாயாக. 2வது கட்டளை, நீ உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவனை அன்பு செய், இது அதற்கு இணையான கட்டளை என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவர் இயேசு முழு என்ற வார்த்தையை கடவுளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறார். உன்னுடைய கடவுளை முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு என்று. ஆனால் அதே ஆண்டவர் இயேசு நீ உன்னை முழுமையாக அன்பு செய்வது போல அடுத்திருப்ப முழுமையாக அன்பு செய் என்ற அந்த முழு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. ஏன் கடவுளை மட்டும் நாம் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும்? 1 யோவான் அதிகாரம் 4 இறைவசனம் 16 கூறுகிறது, கடவுள் அன்பாய் இருக்கிறார். தொடக்க நூல் அதிகாரம் 1 இறைவசனம் 26-27 கூறுகின்றது, கடவுள் மனிதனை மட்டும் தன்னுடைய சாயலாகவும் உருவத்திலும் படைத்தார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அன்பின் சாயலாக அன்பின் உருவமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் கடவுளை முழுமையாக அன்பு செய்ய இந்த திருவருகை காலத்துல நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் பல வருடமாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து வருகிறோம். நம்மால் கடவுளை முழுமையாக அன்பு செய்ய முடிகிறதா? இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய சவால். கடவுளை எப்படி முழுமையாக அன்பு செய்வது? முதலில் கடவுள் எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனம் 16 கூறுகிறது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். அதே போல 1 யோவான் 4:9 கூறுகின்றது, நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆக பிரியமானவர்களே, கடவுள் நம்மை முதலில் அன்பு செய்திருக்கின்றார். அவருடைய மகனை கொடுத்தது மட்டுமல்ல, அவருடைய மகனை பாவங்களுக்காக கொடுத்திருக்கின்றார். அதுதான் கடவுளுடைய அந்த உண்மையான முழுமையான அன்பு. அதே போல நாம் பார்க்கிறோம், கடவுளால் அனுப்பப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய அன்பை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார். அதை யோவான் நற்செய்தி 15:13 ஆண்டவர் இயேசு கூறுகிறார், தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. ஆண்டவர் இயேசு கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த அன்பை இந்த உலகத்துல அந்த அன்பை வாழ்ந்து காட்டினார். உயிரை கொடுத்தார், சிலுவையிலே கொடுத்தார்.
யாரும் இந்த உலகத்திலே செய்யாத ஒன்றை ஆண்டவர் இயேசு செய்து காட்டினார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை என்று உயிரை கொடுத்தார். அதே போல பிலிப்பியர் 2:3-8 வரை இறைவசனம் கூறுகிறது, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலைமையை வடிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவு ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தன்னையே தாழ்த்தி கொண்டார். தாழ்ச்சியின் வழியாக ஆண்டவர் இயேசு கடவுள் கொடுத்த அந்த அன்பை, கடவுளுடைய அன்பை இந்த உலகத்திலே மனித உருவத்திலே வாழ்ந்து காட்டினார். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்தவரை நாம் லூக்கா நற்செய்தியில பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 34 முதல் 38 வரை உள்ள வசனங்களை பார்க்கின்றோம். அன்னை மரியாளிடத்தை வானதூதர் தோன்றுகிறார். அப்பொழுது அன்னை மரியாள் கேட்கின்றார், இது எஞ்ஞனமாகும், நான் கன்னியாயிற்றே. அப்பொழுது வானதூதர் கூறுகிறார், கடவுளுடைய வல்லமை உம்மேல் நிழலிடும், பரிசுத்த ஆவியார் உம்மீது தங்குவார். மேலும் அதே வானதூதர் கூறுகிறார், கருவுற இயலாத உன்னுடைய உறவினர் எலிசபெத்து முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்று எடுக்க இருக்கின்றார். இது அவருக்கு 6ஆம் மாதம் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, வானத்து கூறுகிறார், அன்னை மரியாளே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. உடனே அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு கடவுள் என்றது தன்னுடைய அன்பை இந்த தாழ்ச்சியின் வழியாக வெளிப்படுத்துகிறார். அதே போல யோசேப்பின் வாழ்க்கையில பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்துல தெளிவாக யோசேப்பை பற்றி கூறுகின்றது. யோசேப்பே வானதூதர் யோசேப்புக்கு தோன்றி, தாவீது மகனே, உன்னுடைய மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவள் கருவுற்றுவது பரிசுத்த ஆவியால் தான். இறைவார்த்தை கூறுகிறது, யோசேப்பு அன்னை மரியாளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார். இங்கே யோசேப்பு நம்பிக்கையின் வழியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவரை நாம் பார்க்கும் பொழுது, யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 அவர் கூறுகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட தனக்கு தகுதி இல்லை என்று கூறுகிறார். இப்படித்தான் ஆண்டவர் இயேசுவின் மேல் தன்னுடைய அன்பை திருமுழுக்கு யோவான் வெளிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவனே, இந்த திருவருகை காலத்துல அன்பை ஆழப்படுத்த, அகலப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த அன்பில்தான் நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். இந்த திருவருகை காலத்திலே நாம் நம்மையும் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் ஆதியில முதல் மனிதனை தனியாக படைத்தார். காரணம், அவன் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆம் பிரியமானவர்களே, திருவருகை காலத்துல நம்மை பற்றிய நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். நம்மை பற்றி நல்ல சிந்தனைகள் இருந்தால்தான், நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் அடுத்தவர்களை அன்பு செய்ய முடியும். ஆகவேதான் அந்த 2ஆம் கட்டளை கூறுகிறது, நீ உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவர்களை அன்பு செய். ஆகவே நம்மை பற்றிய நல்ல எண்ணங்கள், நம்மை பற்றிய நல்ல சிந்தனைகள் இந்த திருவருகை காலத்துல வளர வேண்டும். அதே போல நமக்கு அடுத்து இருப்பவர்களையும் நாம் அன்பு செய்ய இவக்காலத்திலே அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனம் 34 முதல் 35 வரை உள்ள இறைவசனம் கூறுகிறது, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார். பிரியமானவர்களே, இந்த அன்புதான் கிறிஸ்தவத்தின் அடையாளம், கிறிஸ்தவர்களின் அடையாளம். இந்த அன்பிலே தான் நாம் ஆண்டவருக்கு உரியவர்கள், கடவுளுக்கு உரியவர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும். காரணம், நம்முடைய கடவுள் அன்பாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலத்துல கடவுளை முழுமையாக அன்பு செய்வோம். நாம் நம்மை அன்பு செய்வோம். அதே போல நமக்கு அடுத்து இருப்பவர்களையும் அன்பு செய்ய ஆண்டவருடைய அருளையும் பரிசுத்தாவின் துணையும்
அன்னை மரியாளின் வல்லமையான பரிந்துரையும் நாம் இறைஞ்சுவோம். ஆமென்.